வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். பாருங்கள், ஒரு அழகான காஸ்மோஸ் பூத்து பாருங்கள். இது தோட்டத்தை அழகாக்கும். அங்கங்கே மஞ்சள் பூச்செடிகளை வச்சோம்னா பாலினேஷனுக்கும் உதவும். நிறையா பூச்சிகளை கவரும். அப்படி இந்த மஞ்சள் பூக்களை வச்சுருக்கேன். காஸ்மோஸ் அழகான ஆரஞ்சு கலரு. இதில் எல்லோ கலரும் இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா, அவரை செடியை பற்றி பார்ப்போம். பாருங்கள், எங்கள் வீட்டில் உள்ள அவரை விதையை நேரடியாகவே போட்டுடலாம். இது ஒரு கொடி காய்கறி, செடி அவரையும் இருக்குது. பாருங்கள், இது ஒரு கோழி அவரை, பச்சை கோழி அவரை. பாருங்கள், நிறைய காய்ச்சிருக்கு. அவரைக்காய் பிடிக்காதவங்க யாரும் இல்லை. இது உடம்பை குளிர்ச்சியாக்கும், நிறையா சத்துக்கள் இருக்குது. வாங்க அவரைக்காயை பறிப்போம். பாருங்கள், நல்லது ஒரு நீட்டு கோழி அவரை. பாருங்கள், நல்லா திரட்சியாக இருக்குது. கொஞ்சம் முட்டை ஆரம்பிச்சிச்சு. நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும். இந்த ஒரு 3 காய் பறிச்சிருக்கேன். இங்கே இருக்குது, கொஞ்சம் எட்டலை, வெட்டி பறிக்கணும். இல்லை, மழை பெய்ய போய் காய்கள்லாம் ஒரு மாதிரி இதாகிட்டு. இதுலேயே பாகக்கொடியும் சேர்ந்து இருக்குது. அங்கே தூரத்தில் ஒரு 2 அவரைக்காய் இருக்குது, அது எட்ட மாட்டேங்குது. கம்பே ஒடிஞ்சிருச்சு. அதில் இதுதான் அவரையோட இலை. செடி அவரையும் இருக்குது, இது கொடி அவரை. இதுலேயே சிகப்பும் இருக்குது. சிவப்பு இப்போ தான் பூ பூத்துக்கிட்டு இருக்குது. இது பச்சை கோழி அவரை. இவ்வளோ காய் இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஒரு 200 காய் இருக்கும். பொரியல் வைக்கலாம். இப்படி அவரை செடியை அனைவரும் வளர்த்து பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.